வணக்கம், நான் கார்த்திகா கோவிந்தராஜன். சைனீஸ் பிளாக் டைகர் குங்ஃபு அசோசியேஷன்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்டரா இருக்கேன். நம்ம ஜென்ரேஷன் ஆட்டும் எல்லாரோட்டுமே நானும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி ஃபீல்ட்ல தான் இருந்தேன். பட் தென் மார்ஷல் ஆர்ட்ஸ் குங்ஃபு என்னோட பேஷன். சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த விஷயத்துக்கு வந்திருக்கேன். என்னோட இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட்டோடவும் என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோடவும் மார்ஷல் ஆர்ட்ஸ் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கேன். மார்ஷல் ஆர்ட்ஸ் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, ஜென்ரலாகவே சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவா இருப்போம். ஆனால் வளர வளர we take a lot of stress. மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்றது சும்மா அடிதடி மட்டும் கிடையாது. இட்ஸ் a way of life. குங்ஃபு அப்படின்றது accomplishment through efforts. எந்த ஒரு விஷயமா எடுத்தாலும், நீங்க படிப்பா இருக்கட்டும், இல்லை டான்ஸா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு கலையா இருக்கட்டும், அதுல வந்துட்டு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க முன்னேறுவீங்க. அதே மாதிரி தான் மார்ஷல் ஆர்ட்ஸ்லும் நீங்க எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இட்ஸ் a way of life style. ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது இப்போதைக்கு கேர்ள்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவமான விஷயமா இருக்கு. நீங்க எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டாலும் உங்களை டிஃபெண்ட் பண்ண தெரிஞ்சுக்கல அப்படின்னா அது ஒரு லாஸ் தான். நிறைய பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களை அப்போதைக்கு டிஃபெண்ட் பண்ணிக்க முடியல, உங்க லைஃப் போச்சு அப்படின்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உங்களை டிஃபெண்ட் பண்ண கத்துக்க வேண்டியது ஒரு கட்டாயமான விஷயமா இருக்கு. ரொம்ப ஈஸியான விஷயம் தான் டிஃபென்ஸ். எல்லாத்துக்கும் கால் இவ்வளோ தூக்கணும், கை எவ்வளோ தூக்கணும், ஸ்பிளிட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயமெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான எளிமையான டெக்னிக்ஸ்ல நீங்க எப்படி மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த செஷன்ஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட் கிராபிங் டெக்னிக் ஒன்று பார்க்க போறோம். என் கூட பண்றதுக்கு ஐஸ்வர்யா என்னோட பார்ட்னர் இருக்காங்க. அது டெக்னிக் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரே ஒரு டெக்னிக் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஹேண்ட் ட்விஸ்ட் பண்ணுவீங்க கரெக்டா, இந்த ரிஸ்ட் ஆக்ஷன், இதை எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நான் உங்களுக்கு இப்போ டெமோ காமிக்க போறேன். ஹாய் ஐஸ்வர்யா, வெல்கம் டு த ஷோ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஹேண்ட் கிராபிங் டெக்னிக் பார்க்க போறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த ட்விஸ்ட் பண்ணுங்க இந்த ஹேண்டை. எஸ் எஸ். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்துட்டு இப்போ கிண்டுறீங்க கரெக்டா, அதே மாதிரி தான் இந்த ட்விஸ்ட்டும். ஸோ ஜென்ரலாக இப்போ ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. கிராப் பண்ணியிருக்காங்க நல்லா டைட்டா, நல்லா டைட்டா. ஸோ அவங்க இருக்கிறதுக்கும் நான் இருக்கிறதுக்கும் நீங்கள் பார்த்தாலே வந்து அது எவ்வளோ டைட், எவ்வளோ பெயினில் நான் சஃபர் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் கரெக்டா. ஸோ இப்போ இதில் நம்ம அந்த ட்விஸ்ட்டை பண்ண போகிறோம். நம்ம இப்போ பண்ண அந்த ட்விஸ்ட்டை இப்போ இங்கே பண்ண போகிறோம். அதே லைட்டாக தான் பண்ணோம், ஆனாலும் வந்துட்டு அது ரிலீஸ் ஆச்சு கரெக்டா. ஸோ தட்ஸ் இட். ஸோ இவ்வளோதான் அந்த டெக்னிக். யூ வாண்ட் ட்ரை அகேன்? எஸ். ஸோ அது எவ்வளோ எளிமையாக இருந்துச்சு நீங்களே பார்த்தீங்க. இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக சிம்பிளாக பண்ணலாம் கரெக்டா. ஸோ இந்த ட்விஸ்டிங்கில் நம்ம ஹேண்டை ரிலீஸ் பண்ணுறோம். இதே வந்துட்டு இன்னும் 2-3 டெக்னிக்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஹேண்ட் கிராப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த ட்விஸ்ட் இருக்கு. இந்த ட்விஸ்டோட சேர்த்து இப்போ அவங்க கையை டக்குன்னு இதுலயே ரிலீஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நம்ம அவங்கள ட்ராப் பண்ண வைக்க போறோம். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் த செகண்ட் டெக்னிக். அகேன் நல்லா டைட்டா டைட்டா. எஸ். ஸோ இப்போ இதுல நம்ம இப்படி பண்ணும் போதே லைட்டா ரிலீஸ் ஆயிடுது, ஆனாலும் அதை ஹோல்ட் பண்ணி இப்படி இந்த ஒரு பாயிண்ட்ல பண்ணீங்க அப்படின்னா தி ஆப்போனன்ட் வில் ஃபால் டவுன். ஸோ திஸ் இஸ் another technique. You want to try this? Yeah. ஹோல்ட் அங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எஸ் எஸ், தட்ஸ் கரெக்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி பல எளிமையான டெக்னிக்ஸ் இருக்கு. அடுத்த டெக்னிக்கு போகலாம். அடுத்த டெக்னிக் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒர்க் அவுட். இப்போ ஜென்ரலா நீங்க வாக்கிங் எல்லாருமே பண்ணுவீங்க கரெக்டா. ஸோ இப்போ கையை பிடிச்சி இப்படி பண்ண போற வாக்கிங், ஜஸ்ட் நார்மல் வாக்கிங். இந்த வாக்கிங், ஸோ இந்த வாக்கிங்ல வந்துட்டு எப்படி உங்களால ஒருத்தங்க கையை பிடிக்கிறாங்க அப்படின்ற போது ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலா வாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம், அப்போ ஒருத்தவங்க ஹேண்டை டைட்டா பிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஹேண்ட் வந்து செம டைட்டா இருக்கு, அவங்க அடுத்த எவ்வளவு வேணாலும் அட்டாக் பண்ணலாம் கரெக்டா. ஸோ இந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் அப்படியே போயிட்டு நம்ம யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க லாக்கும் ஆயிடுவாங்க, ஹேண்ட் ரிலீஸும் ஆயிடும். ஓகே. ஸோ அகேன் அப்படியே வாக் பண்றீங்க, இங்க திரும்புறீங்க, இங்க இருக்கும்போது அப்படியே லைட்டா ரிலீஸ் பண்றீங்க, அந்த ஹேண்ட் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க அப்படியே அவாய்டும் பண்ணிட்டு ஓடலாம். இன்கேஸ் ஆப்போனன்ட் உங்களை அட்டாக் பண்ண வந்தா உங்களை டிஃபெண்டும் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். So do you want to try that? I'm going to hold your hand. Try that. Yeah? Okay, fine. So இப்போ நீங்க பார்த்த எல்லாமே கண்டிப்பா எளிமையான ஈஸியான டெக்னிக்ஸா தான் இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த விஷயங்களை இது ரொம்ப பேசிக்கான டெக்னிக்ஸ் தான், யார் வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட்,
ஒரு வாக். இது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள், ரொம்ப எளிமையான விஷயங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பல வர செஷன்ஸ்ல நம்ம சிம்பிளான டெக்னிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலமா எப்படி கத்துக்கலாம், நம்மளே எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துப்போம். தேங்க்யூ.